ஒரே நாளில் 2 திமுக மேயர்கள் ராஜினாமா. காரணம் என்ன? அந்த ரிப்போர்ட். சாட்டையை சுழற்றிய முதல்வர் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் கோவை, நெல்லை மாநகராட்சி மேயர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்துள்ளதன் பின்னணி தகவல்கள் வெளியாகி இருக்கு. கோவை மாநகராட்சியில மொத்தம் உள்ள 100 வார்டுகள்ல 96 இடங்கள்ல திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. கோவை மாநகராட்சி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில 19 வார்டு கவுன்சிலரான கல்பனா ஆனந்தகுமார் மேயரா தேர்வு செய்யப்பட்டாங்க. ஆனா அவர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கவுன்சிலர்களோடு தொடர்ந்து மோதல் போக்குடன் நடந்து கொண்டதா புகார்கள் எழுந்துச்சு. இதனால மேயரை கண்டிச்சு திமுக கவுன்சிலர்களே மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த நிகழ்வும் நடந்துச்சு. மேலும் டெண்டர், கமிஷன் விவகாரங்கள் தொடர்பாகவும் திமுக கவுன்சிலர்களே பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தினாங்க. கல்பனா கோவை மேயரா தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள அரசு இல்லம் ரூபாய் 1 கோடி மதிப்புல புனரமைக்கப்பட்டுச்சு. அதுவே பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. ஆனா மேயர் கல்பனா அங்கு குடியேறிய நிலையில வீட்டுல அமானுஷ சக்தி இருப்பதா சொல்லி அங்கு தங்காம மணியக்காரம்பாளையம் பகுதிக்கே போனாரு. இது பெரும் விவாதமா மாறிச்சு. மணியக்காரன்பாளையம் பகுதியில் உள்ள அவரோட வீட்டுக்கு அருகே வசிக்கும் சரண்யா அப்படின்றவரை காலி செய்ய வைக்க தொடர்ச்சியா பல்வேறு தொல்லைகள் கொடுத்து வந்ததாகவும், வீட்டை காலி செய்ய வைப்பதற்காக அழுகிய பொருட்களை வீசுவதாகவும், சிறுநீரை பிடித்து ஊற்றுவதாகவும் புகார் எழுந்து அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்தில் இருந்து அனுப்பப்படும் கோப்புகள் அனைத்தையும் மேயர் கல்பனா உள்நோக்கத்தோட நிறுத்தி வைப்பதாகவும், தனிப்பட்ட வன்மத்துடன் மேயர் கல்பனா செயல்படுவதாகவும் கோவை மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் குற்றம் சாட்டினார். இது தொடர்பான புகார் தலைமைக்கும் போச்சு. மேலும் கோவை மாநகராட்சி ஆணையர்களாக செயல்பட்டவர்களுடனும் அதிகாரிகளுடனும் மேயர் கல்பனா மோதல் போக்க கடைபிடிச்சு வந்ததா அவ்வப்போது சர்ச்சைகள் எழுந்துச்சு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கோவை மேயர் என்ற மிகப்பெரிய பொறுப்பை வகிக்கும் கல்பனா சிறப்பாக பணியாற்றவில்லை எனவும், அவர் வார்டிலேயே பாஜக கூடுதல் வாக்குகள் வாங்கியதாகவும் புகார்கள் எழுந்துச்சு. இந்த நிலையில சென்னை வந்து முக்கிய நிர்வாகிகளை பார்த்து கோவை மேயர் கல்பனா மற்றும் அவரோட கணவர் ஆனந்தகுமார் சமாதானம் செய்ய முயற்சித்ததாகவும், ஆனா மேலிடத்தின் அறிவுறுத்தலை தொடர்ந்து மேயர் கல்பனா தன்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. மருத்துவ காரணங்களுக்காக மேயர் பதவியை ராஜினாமா செய்வதாக கல்பனா ஆனந்தகுமார் தன்னோட பதவி விலகல் கடிதத்துல தெரிவிச்சிருந்தாலும், திமுகவுல உட்கட்சி கவுன்சிலர்கள் மத்தியில மோதல் மற்றும் திமுக தலைமையின் அதிருப்தி காரணமாகவே பதவியை ராஜினாமா செய்துள்ளதா கூறப்படுது. அதே போல நெல்லை மாநகராட்சியில மொத்தம் 55 வார்டுகள் இருக்கு. இதுல 51 வார்டுகள்ல திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் கவுன்சிலர்களா இருக்காங்க. நெல்லை மேயரா திமுகவை சேர்ந்த சரவணன் கவுன்சிலர்கள்ல ஒரு தரப்பினர் மேயர் சரவணனுக்கு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பினர் அவருக்கு எதிராகவும் செயல்பட்டு வர்றாங்கன்னு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திமுக கவுன்சிலர்கள் 38 பேர் மேயர் சரவணனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர ஆணையர்கிட்ட மனு கொடுத்தாங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அமைச்சர் தங்கம் தென்னரசு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மோதல் போக்க முடிவுக்கு கொண்டு வந்தாரு. அப்படி இருந்தும் அதிருப்திகள் அடங்கல. தொடர்ச்சியாக கோவை மற்றும் நெல்லை மாநகராட்சியில மேயர் மற்றும் கவுன்சிலர்கள் இடையே பூசல் இருந்து வந்துச்சு. இதை தொடர்ந்து லோக்சபா தேர்தல் பரப்புரைகள் நீங்கிய பிறகு முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினோட அறிவுறுத்தலின்படி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு இது குறித்து விசாரணை நடத்தினாரு. கோவை மாநகராட்சி, நெல்லை மாநகராட்சி நிலவரம் தொடர்பா நேரடியா விசாரிச்சு அமைச்சர் நேரு கொடுத்த ரிப்போர்ட்டை தொடர்ந்து கட்சி தலைமை கோவை மேயர் கல்பனாவையும் நெல்லை மேயர் சரவணனையும் ராஜினாமா செய்ய சொல்லி அறிவுறுத்தி இருக்கு. ஆனா பதவியை தக்க வைக்க இருவருமே சென்னை வந்து தலைமை கழக நிர்வாகிகள் கிட்ட பேசி இருக்காங்க. அப்படி இருந்தும் இருவரையும் மாற்றுவதில் தலைமை உறுதியா இருந்திருக்கு. ஊரக உள்ளாட்சி பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ள நிலையில அதற்குள்ள இந்த பிரச்சனைகளை தீர்த்து நிலைமையை சுமூகமாக்க வேண்டும்னு தலைமை முடிவெடுத்திருக்கு. அதை தொடர்ந்தே இருவரும் அடுத்தடுத்து ராஜினாமா செய்துள்ளதா கூறப்படுது. கோவை மேயர் கல்பனா ஆனந்தகுமார் கோவை மாநகராட்சி ஆணையர்கிட்ட தன்னோட உதவியாளர் மூலமா தன்னோட ராஜினாமா கடிதத்தை வழங்கி இருக்காரு. அந்த ராஜினாமாவை கோவை மாநகர ஆணையரும் ஏத்துக்கிட்டாரு. அதே போல நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் சரவணன் தன்னோட ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி ஆணையருக்கு அனுப்பி இருக்காரு.
தனது சொந்த காரணங்களுக்காக மேயர் பதவியில இருந்து விலகுவதா அவர் குறிப்பிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் பல மாதங்களாகவே சர்ச்சைகள்ல சிக்கி வந்த 2 மேயர்களும் ஒரே நாள்ல அடுத்தடுத்து ராஜினாமா செஞ்சிருக்கிறது திமுக வட்டாரத்துல பரபரப்பை கிளப்பி இருக்கு. இது கட்சிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தி வரும் மற்ற நிர்வாகிகளுக்கும் முதல்வர் ஸ்டாலின் கொடுக்கும் மெசேஜ்னு சொல்றாங்க அறிவாலய வட்டாரத்தினர். இந்த நிகழ்வு திமுகவுல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு.